திஸ் இஸ் டாக்டர் நவசங்கரி. ஸோ எவ்வளோ பேர் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவீங்க? ஸோ லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் மை பேஷண்ட் டு ப்ரஷ் போத் இன் த மார்னிங் அண்ட் த நைட் டைம். ஸோ எதுக்காக நைட் டைம் நீங்கள் ப்ரஷ் பண்ண சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் 3 வேளையும் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய உணவு துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பல்லோட இடுக்கில் வந்து இருக்கும். ஏன்னா நம்மளோட பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவனான சர்ஃபேஸ் இருக்காது. ஸோ அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது. ஈஸியாக போய் அந்த உணவு துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு லாட்ஜ் ஆகிடும். ஸோ ஒரு லாங் ரன் ஒரு நைட் டைம் நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் தூங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு லாங் ரன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதே இடத்துலேருந்து கொஞ்ச நேரமாக நொதிக்க ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஜெர்ம்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு டே டைமில் எச்சில் அதிகமாக சுரக்கும். ஸோ எச்சிலில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி முக்கியமாக ஃப்ளஷிங் ஆக்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேவிட்டி டிஃபெண்டராக வந்து ஒர்க் ஆகும். அதே நைட் டைமில் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நைட் டைமில் வந்து எச்சில் நம்மளுக்கு கம்மியாக தான் சுரக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரலைசிங் பவர் ஆஃப் சலைவா வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நைட் டைம் ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வர எல்லா டூத்பேஸ்ட்லேயும் ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஃப்ளூரைடு அப்படின்னா ஒரு லேமன் உங்களுக்கு புரியணும் எப்படி சொல்லலான்னா, டூத்தில் கால்சியம் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கும். ஆனால் டூத்பேஸ்ட்டில் இருக்க ஃப்ளூரைட் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வெளிலேருந்து கொடுக்குற ஃப்ளூரைட் வந்து அந்த பற்களில் இருக்க கால்சியமை விட நியர்லி நிறைய டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேவிட்டி டிஃபெண்டராக ஒர்க் ஆகுது. ஸோ கால்சியமை விட ஃப்ளூரைட் வந்து பெட்டர். ஸோ நம்ம நைட் டைம் ப்ரஷ் பண்ணக்குள்ளே அது எச்சிலில் வந்து அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிறதுனால அது எப்போதும் ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆக நியூட்ரலைசிங்காகவே இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃப்ளூரைட் இந்த டூத் பேஸ்ட் இருக்கிறதுனால நைட் டைம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே ஸோ அதோட ரெசிடியூஸ் வந்து நம்மளோட எச்சிலில் இருக்கனால நம்மளுக்கு வந்து பற்களில் சொத்தை ஏற்படுறதுக்கு கம்மியான சான்சஸே இருக்குது. ஸோ ஆஸ் அ டாக்டராகவும் சரி ஆஸ் அ பேரண்ட்டாகவும் சரி நான் வந்து ஈவன் என் சில்ட்ரனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணக்குள்ளே இது மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று நைட் டைம் ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குழந்தைங்களுக்கு பற்கள் வந்து இந்த மினரல் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து பற்களில் சொத்தை வந்து ஏற்பட்டுரும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணக்குள்ளே நைட் டைம் அவங்களுக்கும் ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் இப்போவே வந்து கொண்டு வரணும். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனாக வந்து நைட் டைம் ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நைட் டைம் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.